ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஆமாண்டா. ஸோ நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்றதையும் காமிச்சிட்டு, ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போடல. சரியா, கொரியர் வந்து நாங்கள் போட ரெடி. ஆனால் கொரியர் ஆஃபீஸில் வந்து எடுக்கலை. சரியா, ஏன்னா அவங்க இல்லை நியூ இயர்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வந்துருச்சு. அதனால நம்ம வந்து ஒன்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லா பொருளுமே வந்து நீங்கள் காசு கொடுத்தவங்க பொருள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது எங்ககிட்ட. சரியா, எப்படியும் ஒரு 15 பவுன் மேலே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம். மீதி வந்து பேக் பண்ணாமல் வச்சுருக்கோம். சரியா, அது என்னென்னன்றதையும் நான் இப்போ இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். அதே மாதிரி வந்து என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட, என்னென்ன மொபைல் இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்பை நம்ம காமிச்சிடலாம். சரியா, ஸோ இந்த லேப்டாப் வந்து நம்ம நேற்று போட்டது தான். 52,000 சொல்லி கொடுத்துருக்காரு. புதுசு 1,00,000 இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது. சரியா, யாரும் வாங்கலை. இப்போ வந்து செகண்ட்ஸில் ஒரு லேப்டாப் நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெடன் ஏஎம்டி ரெடன் கிராபிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரீஸ், இது i5ன்னு நினைக்கிறேன். ஏய் தம்பி, இது என்னடா பாஸ்வேர்டு? மீரா எனக்கு போன போடு. சாதிக்கலடா, இது மீரா பொருள். மொட்டை தான், அவரு தான் சொல்லி கொடுத்தாது. நீ போயிட்டு என்ன பாஸ்வேர்டுன்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வா. ஏஎம்டி ரெடன் கிராபிக்ஸ் போட்டிருக்கு. இது என்னன்றது பாஸ்வேர்டு வரட்டும். ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் 515 என்னமோ போட்டிருக்கு. i5 i7 என்னன்னு தெரில. ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3,500 போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய்க்கு தரோம் நாங்கள். போடு, இந்த டேப் ஆன் பண்ணு. ஒன் 99. எங்கள் அம்மா ஒன்று சொன்னால் அவன் பாட்டுக்கு எதையோ பண்ணிட்டு போகிறான். சாப்பிடுங்க, ஆனே பண்ண முடியல. ஸோ இது சார்ஜ் இல்லைங்க, இது நம்ம ஏற்கனவே ஆன் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 3,000 ரூபாய்க்கு தரோம். சரியா, 3,500 போட்டோம். ஒய்ஃபை தான் இது. சிம் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒய்ஃபை லெனோவா டேப் இது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். M14 ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு இன்னைக்கு பார்சல் போட முடியலை, நாளைக்கு போடுவோம். ஆனால் நாளைக்கு விறுவிறுன்னு ஏற்றிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்சல் இங்கே ஜாமான் ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஜாமானை உடனே பார்சல் போடுறது தான் எங்களோட முக்கியமான வேலையே. ஏன்னா அது ஒரு நாள் நின்றா கூட அது எங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ நாளை பிரச்சனைன்னு தான் எங்களுக்கு அது வந்து அது ஒரு இதுதான், டிஸ்டர்பன்ஸ் தான். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை நம்ம உடனே அவங்க கையில் கொடுத்து அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போ தொடர்ந்து லீவாக போயிடுச்சு. அதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பார்சல் போட முடியல. சாம்சங் கேலக்ஸி M14 5G வந்து ஆல்ரெடி சோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 11 பிரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு 11,000 ரூபா இருக்குது. நம்ம 7,500 சொன்னோம். சார்ஜர் கிடையாது. சரியா, இப்போ நம்ம வந்து 7,300 தரோம். 200 கம்மி பண்ணிடுறோம். 7,300 தரோம். பாக்ஸ் இருக்குது. புதுசு, இது வாங்கி 4 நாள் தான் ஆகுது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறாங்க. இதோட விலை வந்து திரும்பவும் சொல்கிறேன்,
7300, 7300. சரியா? 4 GB ரேமு, 64 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 11. இது ஐபோன் 11. ஏறிங்க பீஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ ஐபோன் 11 பேட்டரி ஹெல்த் 80% இருக்கு, 128 GB. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19,000 ரூபாய்க்கு தரோம். 19,000 ரூபா, 19,500 போட்டோம், இப்போ 19,000 ரூபாய்க்கு தரோம். இது வந்து ஐபோன் 12. இது பிளாக் கலரு, ஐபோன் 12 பிளாக் கலரு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இது சார்ஜ் ஆன் சார்ஜ் இருக்கு. என்ன சார் S23? S22 அல்ட்ரா தான் இருக்கு, 512 GB. அது வந்து 55,000 ரூபா, 55,000. ஆமா 512. இது ப்ராப்ளம்லாம் இல்லை, மொபைல் நல்லா இருக்கு, செம்ம தெளிவா இருக்கு. இல்லை சார், ப்ரைஸ்லாம் கரெக்டாக இருக்கும். 22,000. இது எது கேட்குறீங்க நீங்கள்? S22 அல்ட்ரா தானே, 55,000 ரூபா, 55,000. ஃபோன் இந்த இப்போ வந்துகிட்டே இருக்கு காலு, நான் அதே சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா XR. இது ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் ஆகுது. 128 GBன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12,000 ரூபா தரேன். அவர் S22 அல்ட்ரா கேட்குறாருப்பா. சரி இந்த பாருங்க சார், இது ஓகே கன்ஃபார்மா பாருங்க. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இதாப்பா, இது ரைட்டு. டேய் அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் அவருக்கு. பேட்டரி வந்து 78% பஸ் சர்வீஸ்ன்னு காட்டுது. பேட்டரி வந்து 78%. XRலாம் வந்து உங்களுக்கு பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. எப்படி பார்த்தாலும் சர்வீஸ்னா கூட 78 இருக்குல்ல உங்களுக்கு. இது உங்களுக்கு ஓரளவு கெப்பாசிட்டி தான். ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட வேண்டி வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் சொல்கிறேன், 12,000 ரூபா, 12,000 ருபீஸ். ஓப்போ A78. இது ஓப்போ A78 வந்து 11,000 ரூபா. 5G கிடையாதுன்னு நினைக்கிறேன், 82128. ஆனால் புது மொபைலு, பாக்ஸு மட்டும்தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. ஸோ 11,000 ரூபா இதோட விலை. சார் வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சு சார், செகண்ட்ஸ் தான் சார் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 12 மினி 23,500 ரூபா, 23,000 ரூபாய்க்கு தரோம் நாங்கள். 23,000 தரோம். 128 GB, பேட்டரி ஹெல்த் 80. சார் வராது சார், விலைலாம் ஒரே விலை தான் நம்மகிட்ட. விலைலாம் ஒரே விலை தான், கம்மி வராது.
சரி வாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம், அப்புறமா வாங்க. லேப்டாப் 15,000 ரூபா. ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. என்னப்பா பாஸ்வேர்டு கேட்டியா? சரி நீங்கள் வாங்கினேன் நாளைக்கு. இது வந்து 15,000 ரூபாண்ணா. இது என்னப்பா பாஸ்வேர்டு? நீங்கள் என்ன இப்போ பாதிக்கு கேட்குறீங்க? அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே முடியாது. நான் ஒரே வேலை தான், குறைக்கவே மாட்டோம் நாங்களாம். இது பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டு சொல்கிறாங்களா? அப்படியா? சரி ஓகே. இது பாஸ்வேர்டு தெரில சார், புதுசாக வந்திருக்கேன். சரி விட்றா டே சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார். நான் வேறு ஏதாவது வந்தால் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. விவோ X80 இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 நம்ம போட்டோம், அதே ரேட்டு தான் இப்போவும். இந்த ஓப்பன் பண்ணுப்பா தம்பி. எது அது ஒன்றும் ஐடியா பண்ணல. எவ்வளோ போடலாம் பார்ப்போம். விவோ X80 128 GB. இது எவ்வளோப்பா? இது ஜிபி பாரு. அண்ணா இது 25,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. 8128 எட்ஜ் மாடலு. சார் வாங்க சார், நாங்கள் வேலை இருக்குது சார் எங்களுக்கு. ஏன்னா அப்புறம் எங்களுக்கு இப்போ ஏற்கனவே லேட்டு. நாங்கள் இந்த வீடியோ போட்டு அப்போவே கிளம்ப வேண்டியது. லேப்டாப் பாஸ்வேர்டு தெரில. நீங்கள் வேண்டாம் ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறோம். என்னப்பா? ஏன்னா கடை மூடிட்டு போயிட்டான், கொடுத்தவன் கடை மூடிட்டு போயிட்டான். எங்களுக்கு பாஸ்வேர்டு வரல. ஆனால் நல்ல மாடல் தான். ரைசான் 5 ரைசான் 5ன்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப். ஆனால் வேஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசிட்டு டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கு. ஸோ அது 50,000 ரூபா. அந்த இருக்கு பாருங்க, ஒரு பீஸ் 50,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு. சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு 12 GB ரேமு 256 GB. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது, அதையும் நாங்கள் சொல்லிடுறோம் சரியா. பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தெளிவாக இருக்குது சரியா. 12 GB ரேமு 256 GB 17,000 ரூபா, 17,000. இது நம்ம கடை இதுதான், யூடியூப் சேனல் பார்க்குறவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் 20 ஃபியூஷன் சொல்லிட்டு 2 கலர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒன்று போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது, பிளாக் கலர் போயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா, அதாவது 9,500. 10,000 ரூபா போட்டிருக்கோம்ல, இப்போ 500 ரூபா கம்மி. இது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. இது ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு பில்லு இல்லை, பஸ் புதுசு தான், வாரண்டி இருக்கு உங்களுக்கு. ஐக்யூ நாங்கள் வேணா எங்களோட பில்லு தரோம். ஐக்யூ ஜெட் 6 ப்ரோ 5G மொபைலு 8128. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல சரியா. வாங்கினதை நம்ம பேச மாட்டோம், அதனால ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, ஒரே விலை தாங்க, நீங்கள் குறைக்கவே மாட்டோம். 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் சும்மா 2,000 5,000 10,000லாம் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் போடுற ரேட்ல இருந்து 100 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டோம். இது என்ன மாடலுங்க? இது ஐபோன் 13 கிரீன் கலர். வாரண்டி இருக்கா? வாரண்டி ஒன்றும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வாரண்டி இருக்கு. 6-7 மாசம் வாரண்டி இருக்கு. பேட்டரி 100%. ஆமா, சீல்டு மட்டும் கட்டு. சீல்டு கட்டு. ஆமா. அப்ப வந்து
6-7 மாசம் யூசேஜ் இல்லைல்ல. ஷோரூம் டெமோ ஸ்டாக். ஷோரூம் டெமோ ஸ்டாக். ஓகே ஓகே. ஆமா, வாரண்டி இந்தியன் எம்ஆர்பி தான். சரி ஓகே. இன்னும் 6-7 மாசம் வாரண்டி இருக்கு. இந்தியன் எம்ஆர்பி. பிரைஸ் வந்து சொல்லுங்க. பிரைஸ் வந்து உங்களுக்கு 42,000 ரூபாய். 42,000 ரூபாயா? ஆமா, பேட்டரி பிராண்ட் நியூ கண்டிஷன், ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் சிங்கிள் டென்ட் இருக்கு. சரி ஓகே. 42,000 பஸ். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனு, 128 ஜிபி. ஆமா, உங்களுக்கு வந்து பேட்டரி 100, பாக்ஸ், சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. ஐபோன் 41,500 போட்டுருங்க. 41,500. ஆமா சரியா? ஐபோன் 13 41 ரூபா போடுங்க. பொருங்க கரெக்டாக சொல்லிருங்க. 41,000 ரூபா. ஓகே. 41,000 ரூபா குறைச்சிட்டே போறாரு. கிட்டத்தட்ட 1000 ரூபா கம்மி பண்ணிட்டாரு இப்பவே. சரியா? சீல்டு கட்டு, பிராண்ட் நியூ, 100%. காசு அர்ஜென்ட்டுக்காக விற்கிறாப்ல. அவர் போயிட்டாராப்பா? என்னப்பா அவரு 10,000 ரூபா 50,000 ஒரு போன் சொன்னா 10,000 ரூபா கம்மி பண்ணிட்டு இருக்காரு ஒரு கஸ்டமர். ஓகேவா? ஓகே. அது காட்டு. ஏன் இருக்கட்டும், அப்போ இருக்கட்டும் விடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல வந்து Y75 ஐபோன்ன்ற பாருங்க. விவோ. சரி இப்படிதான் குழம்பிடுறோம். விவோ Y75 65 விவோ Y75 5G மொபைலு, 8128, 10,000 ரூபா தான். 5G மொபைல் 10,000 ரூபாய்க்கு தரோம் நாங்கள். இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இது வாங்கிட்டாரு. இதோட சேர்த்து இன்னொரு ஃபோன் வேற வாங்கியிருக்காரு. அந்த ஃபோன் வேற. இதெல்லாம் பார்சல் பண்ணணும். பாஸ் நீங்கள் நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சு. சரியா? எப்படி இருந்தாலும் நாளைக்கு கண்டுபிடிச்சிருவோம். இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்கினவரை சொல்கிறேன். ஆனால் இது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அவருக்கு அட்ரஸ் வந்து இப்போ எனக்கு தேவைப்படுது. நாளைக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால தான் கால் பண்ணுறோம். வேற என்ன? இதுவும் சேல் ஆயிடுச்சு. இதுவும் சேல் ஆயிடுச்சு. சேல் ஆனதெல்லாம் முதல் எடுத்து வச்சிடுறேன். பஸ் இங்கேயே நிறைய இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் சேல் ஆனது தான். சரி, இது சேல் ஆகல. இதெல்லாம் சேல் ஆனது. அட்ரஸ் போட்டு பின்னாடியே பிரிண்ட் போட்டு எல்லாம் எழுதியாச்சு. கொரியர் 5 மணிக்கு எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு வேணான்ட்டாங்க. சப்போஸ் நம்ம போய் கொடுத்தா கூட வாங்கி வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் இதை அவங்க கொண்டு போவாங்க. அது எதுக்கு அவங்க கிட்ட கொடுத்து வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S9 ப்ளஸ் 2 கோடு இருக்கு பஸ். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு தரேன். 8,000 ரூபா போட்டிருக்குல்ல, நான் 7,000 ரூபாய்க்கு தரேன். உங்களுக்கு 7,000 தரேன். 8,000 ரூபா தான் நான் போட்டேன். ஆனாலும் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம குறைக்கிறோம். விலையை உடைச்சே விற்கிறோம். ரொம்ப நிறைய வாங்கிட்டு சரி விடு, 7,000 ரூபாய்க்கே கொடுக்குறான். ஆனாலும் உனக்கு வந்து இது ஜிபி அதிகம்ப்பா. ஜிபி தான் கணக்கு. 256 ஜிபி. இதெல்லாம் 1 லட்ச ரூபா போண்டா ஒரு காலத்துல. S9 ப்ளஸ் பாருங்க, 6U256 256 ஜிபி. ஸோ 2 கோடு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பேக்ரவுண்ட் கூட கிடையாது இதில். கோடு தவிர வேற எதுவுமே இல்லை. 7,000 ரூபா, 7,000 ருபீஸ். OnePlusல வந்து 9 ப்ரோ, OnePlus 9 ப்ரோ 12,256 ஜிபி. இதோட விலை 23,500 ரூபா. ஸோ இது எல்லாத்தோட தரமான போன். இந்த போனு ஐக்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடல் இது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த கம்பெனி இந்த மாடல் ரிலீஸ் பண்ணி உடனே
ஏய் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டேன். இது என்னாச்சு இது இந்த மாடலு என்னவா இது ஐக்யூ எட்ஜ் மாடல் இது வந்து ஆன்லைன்ல 60000 இருக்கு. ஆன்லைனில் 60,000 இருக்குது பாஸ் இது. ஆனால் இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டான். காரணம் என்னன்னா அவனுக்கே லாஸ் இது. அவன் இந்த ப்ராடக்டை விட்டுட்டு அவனால் விற்கவே அவனுக்கு லாஸு. ஆக்சுவலாக இது வந்து 1,00,000 பவுனுக்குள்ள ப்ராசஸ் உள்ளது. 1,00,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ராசஸ் உள்ளது. ஸோ அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் இந்த கம்பெனி உடனே. ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 60,000 ரேட் இருக்கும் 5G மொபைலு. இன்றைக்கின்னா இது ஒன்றும் பெரிய பழைய மாடல்லாம் கிடையாது, ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் தான். 8GB ரேமு, 256GB இன்பில்டு எட்ஜ் மாடலு. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 23,500 ரூபா, 23,500. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்க, நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தெளிவாக செம்ம நீட்டாக இருக்கு. இது வந்து ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், 9,000 ரூபா போட்டோம். இதுவும் 5G மொபைல் தான். எயிட் 128 A22 5G சாம்சங் கேலக்ஸி A22 5G 9,000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா போட்டிருக்காப்புல. கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதே மாதிரி கோடு இருக்கு. இது கூட யாரோ இன்னைக்கு கேட்டாங்க, வாங்கலன்னு நினைக்கிறேன். இது வந்து OnePlus 10 Pro. இந்த இருக்கு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. 30,000 ரூபா. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோன் போட்டோம். OnePlusல 11R எவ்வளோ போட்டோம்னா 30,000 ரூபா தான் போட்டோம், வித்துருச்சு அது. 8 128. இதுவும் 8 128 தான், ஆனால் 10 Pro. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 11R 30,000 ரூபா போட்டோம், வித்துருச்சு. பீஸ் 7 மாதம் வாரண்டி உள்ளது. இது வந்து வாரண்டிக்கெலாம் கிடையாது, வாரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. OnePlus 10 Pro 30,000 ரூபா. இது 2 ஃபோனுமே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, தனித்தனியாக வேற வேற ஆள் வாங்கியிருக்காங்க. அந்த 12 Pro ரேட் உடைச்சில. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12 Pro ரேட் உடைக்கணுன்றாரு. எவ்வளோ உடைக்க போறீங்க? iPhone 12 Pro 128GB. சரி, iPhone 12 Pro 128GB கிளாஸ் மாற்றிருக்கு. கிளாஸ் இல்லை டிஸ்பிளேயா? டிஸ்ப்ளே மட்டும் மாத்தி. டிஸ்பிளே மாற்றிருக்கு. டிஸ்ப்ளே மட்டும் மாத்திருக்கு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகும். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகும். இது ஃபேஸ் ஐடி ஈஸி 86 பேட்டரி இருக்கு. ஓகே ஓகே. பேட்டரி எவ்வளோ இப்போ எவ்வளோ தரீங்க? சவுச்சா தரேன். 26,000 ரூபா. 26,500. 26,500 ரூபா. 500 ரூபா கம்மி பண்ணுறீங்க. ஓகே, 26,500 ரூபாய்க்கு தராரு. ஸோ பாருங்க, யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 12 Pro. இது 26,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12. இது iPhone 12 128GB. லைட்டாக இந்த இடத்துல பெயிண்ட் மாதிரி போயிருக்கு. ஸோ அதனால இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா? 25,000. சரியா? 25,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 128GB தான். இது 13,500 ரூபா. 13,500 ரூபா. சார்ஜ் போடணுமே, சார்ஜ் போடுங்க. ஒன்று சார்ஜ் போட்டால் போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இது வாங்கிட்டாங்க iPhone 13. iPhone 13 ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. 33,000 ரூபா போட்டோம், அது வாங்கிட்டாப்ல. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது 40 41. 6 மாசம் 7 மாசம் வாரண்டி இருக்கு. பாக்ஸ் பிராண்ட். சரி ஓகே. ஸோ இது நம்ம போட்டாச்சு, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா இதையும் வச்சிடறேங்க. இதுவும் வந்து 13,500 ரூபா. XR 128GB. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ வந்து 7,000 ரூபா.
இது போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனு வந்து ஒரு ஃபோனோட விலை 5500 5500. இது வந்து பார்த்தீங்கன்னா 6128. இது வந்து 464. ஆனால் ரேட் ரெண்டும் ஒரே விலை தான். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11X. இதோட விலை வந்து 12000 போட்டோம், விற்கலை. இது வந்து 4000 போட்டோம், 4500 போட்டோம், விற்கலை இது. சரியா? இது ரெட்மியில் வந்து 4GB RAM 64GB. அதே மாதிரி ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் ஐக்யூவில் இது போட்டிருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். எயிட்டு 128. ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா IQ 9. IQ 9 இது என்ன மாடல் சொன்னோமா? இது ஐக்யூவில் நைன் ப்ரோ. IQ 9 வந்து பார்த்தீங்கன்னா 18000. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 23500. அதாவது 23500. தாராளமாக வாங்கலாம் இது. இதே மாதிரி ஒரு ஃபோனு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போட்டேன், 25000 போட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு? 128GB 90%. இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 13500. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வாங்கியிருக்காரா? இது இல்லை, இது வாங்கலை. இது வந்து ஐஃபோன் வந்து 64GB 11 ப்ரோ 23000 போட்டிருக்கோம், விற்கலை. இது இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9R 15000. OnePlus 9R 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வித்துருச்சு பஸ், இது சோல்டு. 24500. இது வந்து பார்த்தீங்கன்னா 256GB, அதாவது 54000. ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ 256GB. பேட்டரி ஹெல்த் 90 இருக்கு. சாம்சங் S10 Plus போயிடுச்சு. அப்புறம் இது வந்து A55 அதுவும் போயிடுச்சு. அப்புறம் வந்து அப்போ அது ஸோ இதெல்லாம் வித்துருச்சு. இதெல்லாம் வித்துருச்சு. இது வந்து ஐஃபோன் வந்து 7. இது எவ்வளோ ரேட் போட்டோம்னா 7000 போட்டோம், விற்கலை. அந்த 8500 இது வித்துருச்சு. இது இந்த சாம்சங் அது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டாப்ல. அப்புறம் வந்து OnePlus வந்து 70 வந்து 8128 வந்து 11500 போட்டோம், விற்கலை. இது என்னடா யாருக்கு உனக்கு யாருக்கு கேட்குறாங்களா? உன் ஃப்ரெண்டு யாரும் கேட்குறானுங்களா? இல்லடா, நீ கேட்டிய 500 வச்சு போடுங்கண்டே, அதுக்கு சொல்கிறேன். நீ எடுத்துக்கிறியா? எவ்வளோ போடுறோம்? எவ்வளோ வாங்கணும் நம்ம? உனச்சாவா? சீடம் தெரியா? சரி, ஓகே. சார்ஜர்லாம் வேற வருதுடா, பார்த்து சீடா. சரி, ஓகே, விடு போ. அவனுக்கு தம்பி எடுத்துக்கிறேன்ட்டான், 7500 கொடுத்தாச்சு சார்ஜரோட. ஆமாம்மா, தம்பி எடுத்துக்கப்பா. அவனே எப்பயாவது ஒருக்கா தான் கேட்குறான். அவன் ஒரு ஃபோன் வச்சிருக்கான், ஓட்ட ஃபோன். பாவம். MI 11X. அப்புறம் S20 OnePlus 9 ப்ரோ வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 8128 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது, 23500. ஸோ அவ்வளோதான் பாஸ். இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ போட்டுட்டோம், நாங்கள் கிளம்புறோம். ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம். நிறைய பேர், சில பேர் இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து விஜயகாந்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாமே, நாங்களாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டார். ஆனால் விஜயகாந்த் உண்மையிலே நல்ல மனுஷன், போல்டான ஆளு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சினிமா துறையில் வந்து சும்மா பேருக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. என்னடா போட்டு முடிச்சுட்டேன், அவ்வளோதான்டா, எல்லாமே சொல்லிட்டேன். டேப் அதான் தெரியுமே, 6000.
இல்ல விஜயகாந்தை பத்தி ஒருத்தர் சொல்லுன்னு சொன்னாரு. நம்ம வந்து கால் பண்ணி சொல்றாருண்ணே. கால் பண்ணி சொல்லுங்க, ஏதாவது சொல்லியிருக்கலாமே நீங்க, நாங்க எதிர்பார்த்தோமேன்றாரு. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ரஜினி, கமல், விஜய் யாரா இருக்கட்டும், ஏதோ பேருக்குன்னு விளம்பரம் தான், விளம்பரம் செஞ்சு ஏதாவது கொடுப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வர்றது முன்னாடியே 2005 தான் அவர் கட்சி தொடங்கினாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம் பண்றதுல இருந்தாலும் ஒரு சும்மா சொல்லக்கூடாது கெத்து. அந்த மனுஷன் வந்து பயங்கரமான கெத்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு டைப்பான ஆளு. அதாவது தனக்கு தனக்கு என்ன தோணுதோ அதை ஓரளவு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் வரும் அவருக்கு. ஏன்னா நம்ம எதுவுமே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வந்து செய்யறதோட நல்லதுன்னு நினைச்சுட்டா அதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம செய்யறோம் பார்த்தீங்களா. இந்த கைக்கு தெரியாம அந்த கையில கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவர். ஸோ அவரை பத்தி சொல்லியிருக்காங்க, சொல்ல சொன்னாங்க, அதையும் சொல்லிட்டேன். இது வந்து பேருக்காக இதெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, நம்ம சொல்றதை யாரு கேட்க போறா. நம்ம வந்து வீடியோ போடுறோம், மொபைல் விற்க தான் போடுறோம். மொபைல் விற்க வாங்க இதுக்கு தான் நம்ம வந்து விளம்பரமே போடுறோம். மற்றபடி சமூக கருத்துன்றது எல்லாருமே எல்லா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கவுங்க சொல்லிக்குவாங்க. நம்ம வந்து அந்த அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் எட்டவும் இல்லை. நம்ம சாதாரண ஆளு, சாமானியன். ஒரு ஒரு 5 லட்ச ரூபால ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஆளு. சரிங்களா. அதனால நம்ம எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்றேன், அவ்வளவுதான்.